அமெரிக்கா ஈரான் போரின் காரணமாக விமான எரிபொருள் விலை 1 கிலோ லிட்டருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ ஆகியவை ஜூன் 1ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்கு தங்களின் உள்நாட்டு விமான சேவைகளை குறைக்க முடிவு செய்துள்ளன. இதன்படி ஏர் இண்டியா தனது உள்நாட்டு சேவைகளை 15 விழுக்காடு வரையிலும், இண்டிகோ அதிகபட்சமாக 7 விழுக்காடு வரையிலும் குறைக்க உள்ளன. எல்லா வழித்தடங்களிலும் சேவை தொடரும் என்றும் சேவைகளின் எண்ணிக்கை மட்டுமே குறைக்கப்படும் என்றும் இரு நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 6000 ஏக்கரில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் கொள்முதல் நிலையம் இல்லாததால் திறந்த வெளியில் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் நெல்மணிகள் மழையில் நனையும் அபாயமும், தனியாரிடம் கிலோவுக்கு 5 ரூபாய் வரை இழப்புக்கு விற்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் ஆதிலட்சுமி கூறுகையில், விவசாயிகளிடம் மனு பெறப்பட்டு ஆயத்த பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். இந்த வாரத்துக்குள் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என உறுதியளித்தார். சென்னையில் கடந்த 2 வாரங்களாக லேசான கோவிட்-19 பாதிப்புடையோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல், இருமல், மூச்சுத் திணறல், சோர்வு மற்றும் சுவை அறியும் திறன் இழப்பு போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. ஸ்டான்லி, அப்போலோ மற்றும் சிம்ஸ் மருத்துவமனை நிபுணர்கள் கூறுகையில், தற்போதைய பாதிப்புகள் மிகவும் லேசானவையாகவே உள்ளன என்றும் புதிய தீவிர உருமாறிய வைரஸ்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர். எனினும் கோடை விடுமுறை பயணங்களின் போது முகக்கவசம் அணிவது, கைகளை கழுவுவது போன்ற அடிப்படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உகாண்டாவிலிருந்து அகமதாபாத் வழியாக பெங்களூரு வந்த 28 வயது பெண்ணுக்கு எபோலா நோய்க்கான லேசான உடல்வலி அறிகுறி இருந்ததால் அவர் அங்குள்ள அரசு தொற்றுநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் பெங்களூருவில் சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் ரத்த மாதிரிகள் புனேவில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உலக சுகாதார நிறுவனம் எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்திருக்கிறது. கர்நாடக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூரு மற்றும் மங்களூரு மருத்துவமனைகளில் சிறப்பு தனிமைப்படுத்தல் வார்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கரப்பாம்பூச்சி ஜனதா அமைப்பை முறையான அரசியல் கட்சியாக பதிவு செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வமைப்பின் தேசிய அமைப்பாளராக தன்னை அறிவித்துக் கொண்ட ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுதீர் ஜாக்கர் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளார். நாடு முழுவதும் கரப்பாம்பூச்சி ஜனதா அமைப்பின் மீது மக்களுக்கு ஒரு பிணைப்பு ஏற்பட்டுள்ளதால் அதற்கு அரசியல் தளம் தேவைப்படுவதாக அவர் கூறினார். இந்த அமைப்பை உருவாக்கிய அபிஜித் தீப்கே தற்போது வெளிநாட்டில் வசிக்கிறார். சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை கரப்பாம்பூச்சிகள் என்று விமர்சித்ததாக கூறியதற்கு எதிர்வினையாக தொடங்கப்பட்டதுதான் கரப்பாம்பூச்சி ஜனதா. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு இயங்கும் இந்த ரயில் 10 பெட்டிகள் கொண்டது. டெல்லி கோட்டத்துக்குட்பட்ட ஜிண்ட் சோனிபட் வழித்தடத்தில் இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும். இதற்கான சோதனை ஓட்டங்களை ரயில்வேயின் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரநிலைகள் அமைப்பு நிறுவனம் கடந்த மார்ச் மாதம் வெற்றிகரமாக முடித்தது. இந்த ரயில் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கும் ஜெர்மனி, ஸ்வீடன், ஜப்பான், சீனா போன்ற நாடுகளின் எலைட் பட்டியலில் இந்தியாவும் இணையும். பொலிவியாவில் அதிபர் ரோட்ரிகோ பாஸின் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் பல வாரங்களாக நடந்து வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் லாபாஸ் மற்றும் எல் ஆல்டோ நகரங்களில் உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பதற்றத்தை தணிக்க அதிபரும் அவரது அமைச்சரவையும் தங்களின் சம்பளத்தை பாதியாக குறைப்பதாக அறிவித்துள்ளனர். இதற்கிடையில் நாட்டின் நாடாளுமன்ற கீழவை சமூக கலவரங்களை கட்டுப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கும் புதிய அவசரநிலை சட்ட மசோதாவை தீவிரமாக நகர்த்தி வருகிறது. இதனால் பொலிவியாவில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர். கெடிலம் பகுதி மாரனோடை சாலையில் செயல்படும் டாஸ்மாக் கடையால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மின்சாரம் பாய்ந்து பெண் உயிரிழந்தார். காட்டுவண்ணஞ்சூர் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் கிழங்கு நடும் பணிக்காக சென்றபோது தாழ்வாக சென்ற மின்கம்பி பட்டதில் மின்சாரம் பாய்ந்து மலர்விழி என்பவர் உயிரிழந்தார். இதையடுத்து நிலத்தின் உரிமையாளர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரி சங்கராபுரம் காவல் நிலையம் முன்பு மலர்விழியின் உறவினர்கள் உள்ளிட்டோர் திரண்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மின்மாற்றி மீது ஏறிய விவசாயி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள கரளவாடி பிரிவு பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரவிவர்மா அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டதால் அதனை சரி செய்ய மின்மாற்றியில் ஏறிய போது மின்சாரம் பாய்ந்து ரவிவர்மா உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விவசாய நிலத்தில் ஆபத்தான உயர் மின்னழுத்த கம்பியை தாங்குவதற்கு முறையான மின்கம்பம் இல்லாமல் மரக்குச்சி பயன்படுத்தப்பட்ட சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. லேசான காற்றுக்கே முறிந்து விடும் நிலையில் உள்ள இந்த மரக்குச்சியால் மின்கம்பி அருந்து விழுந்து ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுகிறது. எனவே அசம்பாவிதம் நடப்பதற்குள் உடனடியாக புதிய மின்கம்பத்தை அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் கடந்த 11 நாட்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 108 ரூபாய் 35 காசுகளாகவும், டீசல் விலை 32 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 99 ரூபாய் 98 காசுகளாகவும் அதிகரித்துள்ளது. இந்த தொடர் விலை உயர்வால் அன்றாடம் தொழில் செய்யும் வியாபாரிகள், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் கடும் அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைந்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கணிசமாக உயரக்கூடும் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று, மின்னல், இடியுடன் மழை பெய்தது. ஜெகதேவி, அஞ்சூர், மகேந்திரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் பரவலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. வேலூர், காட்பாடி, பாகாயம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர், வளத்தி, சிறுதலைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை பெய்ததில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சேவூர், குன்னத்தூர், அரையாளம் உள்பட பல இடங்களில் காற்றுடன் மழை பெய்தது. திருவண்ணாமலையில் கனமழை பெய்த நிலையில் கிரிவல பாதையில் மின்தடை ஏற்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை, வேங்கிக்கால், கீழ்பெனாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலோடு கனமழை பெய்தது. மழையையும் பொருட்படுத்தாமல் ரெயின்கோட் அணிந்தபடி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கனமழை காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் அருகே 2 நாட்களாக மின்சாரம் இல்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூரை அடுத்த மணவாள நகர் அருகே உள்ள ஜல்லிமேடு, கன்னியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களாக மின்சார விநியோகம் இல்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் விரைவில் மின் விநியோகம் சரி செய்யப்படும் என்று மின்வாரிய அலுவலர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி திருச்செந்தூர், திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 30ஆம் தேதி இரவு 9 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் இரவு 10:30க்கு நெல்லையை சென்றடையும். பின்னர் நெல்லையிலிருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் 31ஆம் தேதி அதிகாலை 12:40 மணிக்கு திருச்செந்தூரை சென்றடையும். இந்த ரயில் ஆறுமுகநேரி, நாசரேத், ஸ்ரீவைகுண்டம், செய்துங்கநல்லூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நள்ளாரா தியாகேசா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடமெடுத்து இழுத்து தரிசனம் செய்தனர். இவ்விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பலத்த காற்று வீசியது. இந்நிலையில் தியாகதுருகம், வீர சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியில் தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்தது. வெங்கடாபுரம், குந்தாரப்பள்ளி, தாழப்பள்ளி, வடுக்கம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலையில் கனமழை பெய்த நிலையில் கிரிவல பாதையில் மின் தடை ஏற்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை, வேங்கிக்கால், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலோடு கனமழை பெய்தது. மழையையும் பொருட்படுத்தாமல் ரெயின்கோட் அணிந்தபடி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கனமழை காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் அருகே 2 நாட்களாக மின்சாரம் இல்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அருகே உள்ள ஜல்லிமேடு, கன்னியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களாக மின்சார விநியோகம் இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்வாரிய அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் விரைவில் மின் விநியோகம் சரி செய்யப்படும் என மின்வாரிய அலுவலர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இழப்பீடு வழங்காத சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து மக்கள் நடத்திய போராட்டத்தால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சிபிசிஎல் ஆலை விரிவாக்கத்திற்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதில் சுமார் 400 பேருக்கு இன்னும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நாகூர், வாஞ்சூர் சோதனை சாவடி பிரதான சாலையில் மக்கள் 4 மணி நேரம் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்களில் பணப்பட்டுவாடா செய்யப்படாததால் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் NCCF சார்பில் மருதாடு, தெய்யார், கொவளை, கீழ்கொடுங்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கடந்த மார்ச் மாதம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதற்காக 850க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய சுமார் 8 கோடி ரூபாய் இன்னும் வழங்கப்படவில்லை. இதனால் வந்தவாசி காமராஜர் சிலை அருகே விவசாயிகள் நாமத்தை ஒட்டி கொண்டும் எலிகளை ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை எனில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று அவர்கள் எச்சரித்தனர். இன்னைக்கு உணவுக்கு பதிலாக நாங்க எலியை பிடிச்சுதான் தின்ன வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். 60% ஒன்றிய அரசும் 40% தான் வியாபாரிகளுக்கு பொறுப்பு. 60% கொடுக்க மாட்டாங்களாம். இப்பவே இவங்கிட்ட வியாபாரிகிட்ட வாங்கினா அவன் வர்றான் வருவானா, நீ 60 ரூபா போடு, அப்புறம் 40 ரூபா போடுறேன்னு இழுபறியில நாங்கள் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். சீனாவின் உருமிக்கி நகரில் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச விவசாய இயந்திரங்கள் கண்காட்சி பிரம்மாண்டமாக தொடங்கியது. இந்த கண்காட்சியில் சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று 11,000க்கும் அதிகமான நவீன விவசாய இயந்திரங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக இந்த ஆண்டு முதன்முறையாக புகுத்தப்பட்டுள்ள அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட தானியங்கி விவசாய இயந்திரங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்து வருகின்றன.